நமக்கு பிடிக்காத ஒருத்தர் பிறந்தனால ஊரே கொண்டாடுதுன்னா பேச்சு பேச்சா இருந்தாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும்ல. காக்கா குருவி நாய் நரி எல்லாம் ஜமம். மனுஷனை பெருசா மேல இருந்தா குச்சான். பிராமணால் 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 சொன்னா நீ சூத்திரேன் சூத்திரேன் சூத்திரேன்னு அர்த்தம். என் வாழ்க்கையில நான் திருமணம் பண்ணிக்கிட்டா பிராமண பையனையோ பிராமண பொண்ணையோ தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். பச்சை பிள்ளைங்களை படிடான்னு சொல்றதுக்கு வக்கு கிடையாது. படிக்கிற பிள்ளைகளை கூப்பிட்டு மேடையில வச்சுட்டு கல்யாணம் முடிடான்னு சொல்லி கொடுக்குறது. கடவுளின் பெயரால் எல்லாரையும் காலில் விழ வைக்கிறது உங்க பண்பாடுனா, படிக்கணும்னு நினைச்சானா அவன் காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்து, இல்ல மீறி படிச்சானா மலைக்குடலுக்குள்ள கம்பிய பழுக்கு காய்ச்சி சொருகு அப்படின்னு சொன்ன நீங்க மனிதனை இழிவு செய்கிற பண்பாடு பார்ப்பன பண்பாடு. உங்க பண்பாடு ஒரு பண்பாடு பொங்கச்சோறு, அதை கொண்டு வந்து எங்க மேல திணிப்பீங்க. நாங்க வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துருக்கணும். சாதி இல்லாமக்குனா சாமியே இல்லாம போகும். சாமியே இல்லாம போனா மணியாற்ற வேலை இல்லாம போகும். மணியாற்ற வேலையே இல்லைன்னா பொழப்பு இல்லாம போயிடும். வேலை பார்த்து கையில கூலி வாங்கக்கூடாது. இது பார்ப்பன இனத்திற்கே அவமானம் மட்டும் இல்ல, இது வேதத்திற்கு எதிரானது. வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்தின கொடூரமான சமூகம் உங்க சமூகம். பெண்களுக்கு கல்வி கொடுத்தா அது குரங்கு கையில பூமாலை கொடுக்குற மாதிரினாரு. சொத்து கொடுத்தா இன்னொரு ஆம்பளை கூட ஓடி போயிடுவா. தமிழ்நாட்டில் இருக்கிற பார்ப்பன சங்கத்தினுடைய தலைவர்கள் உட்கார்ந்துக்கிட்டு சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு தெருவில் நிற்க வச்சுக்கிட்டு ஏன் ஜாதியில் தான் கல்யாணம் பண்ணுவேன், ஏன் ஜாதி பயலையும் பொண்ணையும் தான் கட்டிக்குவேன் அப்படின்னு உறுதிமொழி ஏற்க செஞ்சிருக்கா. வணக்கம் தோழர்களே. தமிழ்நாடு முழுவதும் நேற்று தந்தை பெரியார் உயரத்தில் வைத்து கொண்டாடப்பட்டார். குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் கொண்டாடி தீர்த்திருக்கிறாங்க. கொண்டாடி இருக்கிறது. அரசு அலுவலகங்கள்ல உறுதிமொழி ஏற்பு மிக பிரமாண்டமா நடந்திருக்கு. ஆனா இவ்வளவுக்கு இடையில இந்த சங்கிகளினுடைய கதறலும் தம்பிகளினுடைய புலம்பலும் மிகப்பெரிய அளவுல காதுல வந்து டம்மு டம்முன்னு மோதுதுன்னா பாருங்க எவ்வளவு புலம்பி எவ்வளவு கதறிப்பாங்கன்னு. அது சகஜம் தானப்பா. நமக்கு பிடிக்காத ஒருத்தர் பிறந்தனால ஊரே கொண்டாடுதுன்னா கடுப்பாகி காண்டாகி காண்டாமிருகமாகிறது இயல்பு தானே. அதுதான் நேத்து நடந்திருக்கு. நம்மாலெல்லாம் நேத்து உறுதிமொழி ஏற்றிருக்காங்க இல்லையா அரசு அலுவலகங்கள்ல. நான் கூட உறுதிமொழி ஏற்றேங்க. எங்க நேற்று சங்கீத கொடுத்த கேஸ்ல கோர்ட்டுக்கு போயிருந்தேன்ல, கோர்ட்ல நீதிபதி உறுதிமொழி சொன்னாருங்க. நானும் கூட நின்று உறுதிமொழி சொன்னேன். பேச்சு பேச்சா இருந்தாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும்ல. நம்மெல்லாம் இங்க உறுதிமொழி ஏற்றுட்டு இருந்தா அங்க வேற ஒரு குரூப் வேற உறுதிமொழி இருக்குது. யாரு? தமிழ்நாட்டில் இருக்கிற பார்ப்பன சங்கத்தினுடைய தலைவர்கள் உட்கார்ந்துக்கிட்டு சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு தெருவில் நிற்க வச்சுக்கிட்டு ஏன் ஜாதியில் தான் கல்யாணம் பண்ணுவேன், ஏன் ஜாதி பயலையும் பொண்ணையும் தான் கட்டிக்குவேன் அப்படின்னு உறுதிமொழி ஏற்க செஞ்சிருக்கா. பிராமண சமூகத்தை சேர்ந்த நான் என் வாழ்நாள் முழுவதும் பிராமண பாரம்பரியத்தையே தொடர்ந்து கடைபிடித்து வருவேன். எதிர்காலத்தில் திருமணம் செய்து கொள்கின்ற பொழுது பிராமண பெண்களையே பிராமண பையன்களையே சொல்லுங்க பெண்களையே திருமணம் செய்து கொள்வேன் என்று இந்த விஷ்ணு சகஸ்ரநாம 500வது வார விழாவில் சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீராமர் அவருடைய சன்னதியில் இத்தனை பிராமண பெரியவர்கள் சபையில் உறுதி பிரமாணம் எடுத்துக் கொள்கின்றேன். என்றென்றும் பிராமணராகவே திகழ்வேன். நம்மளெல்லாம் ஃபீட் பண்ற உறுதிமொழியா இருக்குமோ? கடுமையான உறுதிமொழி எடுத்திருக்காங்களே. நம்ம என்ன ஏத்தோம்? பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னோம். அது என்னங்க? பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் டெய்லி தான் சொல்றோம். வள்ளுவர் சொன்னது ஆழ என்ன தெரியுமா? கருத்து என்ன தெரியுமா? பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும். மனுஷெல்லாம் சமா மனுஷன்லாம் சாதி இல்லாதவன், மனுஷன்லாம் ஒரே நிலையில இருக்கணும் அப்படின்னு சொல்லல. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும். காக்கா குருவி நாய் நரி எல்லாம் ஜமம். மனுஷனை பெருசா மேல இருந்தா குச்சான் எல்லாம் ஜமையா அப்படின்னு சொன்ன ஒரே இனம்
இங்க இருக்கிற தமிழை மொழியாக கொண்ட திராவிட இனம். இப்ப புரியுதுங்களா? எல்லாரும் சமயா, எல்லா உயிரும் சமம். அதன் தொடர்ச்சியா தான் பாரதியார் கூட ஒரு இடத்துல பாடியிருப்பாரு, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க கழியாட்டம் பாடியிருப்பார். தெரியுதா? இது தொடர்ச்சியாக நம்ம பேசிட்டு இருக்கிறோம். எல்லா உயிரும் சமம் என்று மதிப்பதுதான் மானுட தத்துவம். அடுத்து என்ன சொல்ல, யாதும் ஊரை யாவரும் கேள்வி. எல்லாம் என் ஊர் தாயா, எல்லாரும் என் சொந்தக்கார பசங்க தான், பூரா நம்ம சொந்தக்காரங்க தான். நினைக்கிறது எப்படி இருக்கு? அந்த மனித நேயம் தானே பிற மனிதனை நேசிக்க வைக்கும். இதை வச்சு நம்ம ஆளுங்க உறுதிமொழி எடுத்துச்சுங்க. சமூக நீதி, சமதர்மம், சகோதரத்துவம், இதையெல்லாம் வச்சு இதற்காகவே என் வாழ்க்கையை அர்ப்பணிப்பேன். நம்ம ஆட்கள்லாம் உட்காந்து இங்க உறுதிமொழி ஏற்க, அவெல்லாம் என்ன பண்ணிருக்கா, பிராமணால் சங்கத்தை கூட்டி பிராமின்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும்னு பேசியிருக்கா. பிராமணால்ன்றத மாற்றணும். ஏன்? அது வர்ணாசிரம் சொல்லுகிற பேரு. பிராமணால் 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 சொன்னா நீ சூத்திரேன் 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 அர்த்தம். எதுக்கு நிக்கிறவன்? புரியுதா? அப்ப பிராமணால் சங்கம் சேர்ந்துக்கிட்டு இங்க என்ன பண்றா, பச்சை குழந்தைங்க ஒரு 15 வயசு 14 வயசுக்கு மேல இருக்க குழந்தை மேடைக்கு வான்னு கூப்பிடுது. இந்த பெருசு கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த பிள்ளைகளை படிக்கணும், ஒழுங்கா படிங்க, நிறைய படிங்க, சகமா மனிதனை மதிங்க, நல்ல உயர்வான ஒரு நிலைமைக்கு வாங்க அப்படின்னு சொல்றதானே பெரிய மனுஷத்தனம். நம்ம தாத்தை மாட்டையெல்லாம் அப்படித்தானே சொல்லுவாங்க, நல்லா படிக்கணும் தாயி, படிப்பு தான் நமக்கு முக்கியம், சொல்லி கொடுக்கல. இந்த பெருசு நின்றுக்கிட்டு 15 வயசுக்கு மேலப்பட்ட குழந்தைங்கெல்லாம் கூப்பிட்டு நிக்க வச்சுக்கிட்டு மேடையில, இனிமேல் நான் பிராமண பண்பாட்டை, பிராமண நாகரிகத்தை, பிராமண அதை, பிராமண இதை காப்பாற்றுவேன். ரைட்டு, காப்பாத்திக்க. என் வாழ்க்கையில நான் திருமணம் பண்ணிக்கிட்டா பிராமண பையனையோ பிராமண பொண்ணையோ தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஊர் உலகத்துல எம்பிட்டோ பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு இழவு கூட்டுறீங்க? பச்சை பிள்ளைங்கள படிடான்னு சொல்றதுக்கு வக்கு கிடையாது, படிக்கிற பிள்ளைகளை கூப்பிட்டு மேடையில வச்சுட்டு கல்யாணம் முடிடான்னு சொல்லி கொடுக்குறது. இதுதான் உங்க பண்பாடு, இதுதான் உங்க கோட்பாடு, இதுதான் உங்க பாரம்பரியம். என்ன உங்க மண்ணியாது? சரி, அப்படி என்னதான் பார்ப்பன பண்பாடு சொல்லி கொடுத்துச்சு நட்டகமா நிக்கிற மாதிரி அப்படின்னு யோசிச்சா கூட, ஒரு பார்ப்பனர் சொல்றாரு 60,000 ரூபாய் கிடைக்கும், நீ மட்டும் வேதத்தை கத்துக்கிட்டீங்கன்னா, திருப்பதி கோயில போய் பூசாரி ஆயிட்டேன்னா 60,000 கிடைக்கும். அது மட்டும் இல்ல, எல்லா பையனும் உன் காலில் விழுவான். எதுவா பார்ப்பன பண்பாடு? எது? காலில் விழ வைக்கிறது சக மனிதனை. தனக்கு கீழாக ஒரு மனுஷன் இருக்குன்னு நினைக்கிற கேவலத்தோடு இல்லாம கடவுளின் பெயரால் எல்லாரையும் காலில் விழ வைக்கிறது உங்க பண்பாடுனா கேவலம். இதை குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாமா? மதுரையில் ஒரு பாப்புலர், அவர் ஒரு பிரீச் பண்ணுவார் போல, மேடையில் உட்காந்து சொப்பொலிலாம் ஆட்டுவார் போல இருக்கு. அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு துணி துவைக்கிற பையன் வந்தான், அவன் அடிக்கடி வந்து என்னை பாப்பான், நான் தங்கி இருக்கிற ஹோட்டல்ல. அந்த பையன் என்ன பண்ணிட்டான், பிள்ளையெல்லாம் படிக்க வைக்கிறான், மகனை கூட்டிட்டு வந்து நல்லா படிக்கணும்னு சொன்னான். நான் சொன்னேன், என்னடா லூசு பையலாடா, நீ நல்லா கடை வச்சிருக்க, துணி துவைச்சு நல்லா அயன் பண்ற கடை வச்சிருக்க, கை நிறைய சம்பாதிக்கிற, எடுத்துக்கு படிக்கணும், ஓ தொழில் இருக்கும் போது அதை செய்யா. யாரு? இன்னொரு பாப்பேன். அப்ப என்ன அர்த்தம்? எந்த பையனும் படிச்சு விடக்கூடாது, எங்களுக்கு போட்டியா வந்து நின்றக்கூடாது, அப்புறம் தெருவில் எங்களுக்கு கீழே நாங்க சொல்ற எடுப்பு வேலை செஞ்சுட்டே தெரியணும். இதுதான் இந்த பாப்பாங்க சொல்லி கொடுக்குற பண்பாடு. படிக்கணும்னு நினைச்சானா அவன் காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்து, இல்ல மீறி படிச்சானா மலைக்குடலுக்குள்ள கம்பிய பழுக்கு காய்ச்சி சொருகு அப்படின்னு சொன்ன நீங்க எந்த பண்பாட்டை குறிச்சு பேசிட்டு இருக்கீங்க? அடிப்படையில கேள்வி இருக்குல்ல. எனக்கு என்ன தெரியுமா, மனிதனை இழிவு செய்கிற பண்பாடு பார்ப்பன பண்பாடு. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடிங்க மன அதர்மம் மொழிபெயர்க்கப்படுது, வெறும் 100 வருஷத்துக்கு முன்னாடி. அதை மொழிபெயர்த்தவர் யாரு? ராமானுஜாச்சாரியார். அவர் யாரு? ஒரு ஐயங்கார் சமூகத்தில் சேர்ந்த பாப்பனர். அவர் மொழிபெயர்த்த புத்தகத்தை படிச்சுதான் நான் பேசுறேன், மனு சாத்திரம் எப்படி இருந்துச்சுன்னு. இங்க இருக்கிற அவெல்லாம் கதறான், அது பொய், அது புரட்டுன்னு. ஏன் உங்கால் தான் எழுதினாரு, உங்கால் தான் எழுதினாரு. அதுல என்ன தெரியுமா சொல்லியிருக்கு? பிராமணால் அப்படின்னு நீ ஒன்ன சொல்லிக்கிட்டேன்னா ஏத்தன் முறை சூத்திரம் தானே. அப்ப சூத்திரம் யாருன்னு கேட்டா தேவ மனிதர்மம் தெளிவா சொல்லுது. யார் சூத்திரன்? எவன் ஏவல் வேலை பார்க்கறானோ அவன் சூத்திரன், எவன் அடிமையா இருக்கானோ அவன் சூத்திரன், எவன் அடிமையா வாங்கப்பட்டானோ அவன் சூத்திரன், எவன் போர்ல புறமுதுகிட்டு ஓடி ஒளிகிறானோ கோழையோ அவன் சூத்திரன், எவன் விபச்சாரிக்கு பிறகுறானோ அவன் சூத்திரன், எவன் பார்ப்பனருடைய வப்பாட்டிக்கு பிறகுறானோ அவன் சூத்திரன். உங்க பண்பாடு ஒரு பண்பாடு பொங்கச்சோறு, அதை கொண்டு வந்து எங்க மேல திணிப்பீங்க,
நாங்க வேடிக்கை பார்த்துட்டே உட்கார்ந்துருக்கணும். இப்ப நமக்கு அடிப்படையிலே ஒரு கேள்வி வரும், என்னையா திடீர்னு உட்கார்ந்துக்கிட்டு பண்பாடை பத்தி பேசுறீங்க, பச்சை பிள்ளைகளை கூப்பிட்டு மேடல் நிக்க வச்சு நீ கல்யாணம் முடிச்சுக்கோ இவனை கல்யாணம் முடிச்சுக்கோன்னு சொல்றீங்களே, என்னடான்னு கேள்வி வரும். இங்கதான் ஒரு அச்சம் வந்திருக்கு பார்ப்பன சமூகத்துக்கு. சமூக நீதி அதிகமா பேச ஆரம்பிச்சிட்டோம். சமூக நீதி அரசே கையில் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சமூக நீதி கோட்பாடுகள், சமதர்ம கோட்பாடுகள் சமூகத்தால படிப்படியா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா சாதி இல்லாம ஆக்கிடுவான். சாதி இல்லாம ஆக்கினா சாமியே இல்லாம போகும். சாமியே இல்லாம போனா மணியாற்ற வேலை இல்லாம போகும். மணியாற்ற வேலையே இல்லைன்னா பொழப்பு இல்லாம போயிடும். அப்புறம் அந்த உயர்வு தாழ்வு, பாப்பா நெத்தில இருந்து பொதுக்கடின்னு குதிச்சவன், இந்த வெங்காயத்தெல்லாம் வெங்காயம் தூக்கி கூடையில போட்டுருவாங்க. அப்போ தூய்மைவாதம் இருக்கிற வரைதான் பார்ப்பனியம் இருக்கும். அந்த தூய்மைவாதத்தை உடைச்சு எல்லா சாதி ஒண்ணுன்னு கலந்துட்டா இங்க பார்ப்பனை எப்படி தன்னை பெரிய ஆளை காட்டிக்க முடியும்? அது முடியாது. அதனால என்ன பண்றான்? திரும்ப முதல்ல இருந்து வர்றான். எங்க தூய்மைவாதம். பார்ப்பனர்களை பார்த்து நான் ஒரு கேள்வி வைக்கிறேன், அவ்வளோ நல்லவங்களா நீங்க கிடையாது. உங்க பண்பாடும் இப்ப நீங்க கீப்ப பண்றது இல்ல. முடிஞ்சா பேசுவோம் வாங்க. உங்க பண்பாடு எது? கடல் கடந்து வணிகத்திற்காகவோ வேலைக்காகவோ போகக்கூடாது. அத்தனை வயல்கள் வெளிநாட்டில் தான் உட்காந்துருக்கீங்க. சரி பரவாயில்ல, பொழப்புக்காக யாரும் எங்கேயும் போகலாம். வேலை பார்த்து கையில கூலி வாங்கக்கூடாது. இது பார்ப்பன இனத்திற்கே அவமானம் மட்டும் இல்ல, இது வேதத்திற்கு எதிரானது. செய்யறேளா? கலெக்டரு, ஐபிஎஸ், ஐஏஎஸ், அங்க இங்க பொது செயலாளர், மாநில அரசினுடைய பிஏ, மந்திரி பிஏ எல்லாம் நீங்க தானே, ஆல இருந்து அக்கனா வரைக்கும். அது சம்பளம் வாங்குறது தானே, அது உங்க பண்பாட்டுக்கு எதிரானதானே. அது வேணான்னு சொல்லி தூக்கி போடுங்க. அதை செய்ய மாட்டேன். 8 மணிக்கு நட சாத்தணும் கோயில்ல. அந்த நடை 8 மணிக்கு சாத்த மாட்டேன். நியூ இயர், பொங்கல், ஏதாவது புது வருஷம் வந்துருச்சுன்னா 12 மணிக்கு திறந்து வைக்கிறது. அது வேதத்துக்கு எதிரானது இல்லையா? இன்னொன்னு கூட சொல்லுவேங்க, மொட்டை அடிச்சு மூளையில சாத்தி வச்சுட்டு இருந்தீங்க பொம்பளை பிள்ளைங்களை. 2 வயது குழந்தை கூட விதவையா இருந்தது. அந்த குழந்தைய கூட ரோட்ல விடாம வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்தின கொடூரமான சமூகம் உங்க சமூகம். இதை இன்றைக்கு இருக்கிற நிலைமைக்கு, கேள்வி கேட்கறதுக்கு வந்திருக்கிற நிலைமைக்கு, பெண்களை உயர்த்தி படுத்துற நிலைமைக்கு காரணம் பார்ப்பனர்கள் அல்ல, பகுத்தறிவுவாதிகள். பார்ப்பனர் என்ன பண்ணா? திலகர் பார்ப்பனர் என்ன சொன்னாரு? பெண்களுக்கு கல்வி கொடுத்தா அது குரங்கு கையில பூமாலை கொடுக்குற மாதிரினாரு. திலகர் பார்ப்பா அப்படி சொன்னாரா? இங்க இருக்கிற பூநூல் பாப்பா இன்னொருத்தர் இருக்காரு, அவர் பெரியவா அப்படின்வா, இந்த காந்தி சங்கராச்சாரி. அந்த ஆள் என்ன பண்ணாரு? சொத்து கொடுத்தா இன்னொரு ஆம்பளை கூட ஓடி போயிடுவா, சொத்து கொடுக்க கூடாதுன்னு உங்க வேதமும் உங்க பண்பாடும். பொம்பளைங்கள் கல்வி கொடுக்கக்கூடாது, சொத்து கொடுக்கக்கூடாது, பொம்பளைங்களை வெளியே அனுப்பக்கூடாது, விதவை பட்டம் கட்டி உள்ளுக்குள்ள வச்சிருக்கணும் அப்படின்னு ப்ராப்பர்ட்டியா வச்சிருந்த பெண்களை வெளியே கொண்டு வந்து தலைநிமிர வச்சது சமூக நீதி. அப்படின்னா என்ன வெங்காயத்தை நீங்க சொல்லி தரீங்க குழந்தைங்களுக்கு? உங்க தூய்மைவாதம் எடுபடாது. இன்னும் கொஞ்ச நாள்ல சாதியற்ற சமூகமாக தமிழ் சமூகம் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். அதற்கான மாற்றத்திற்கு நாங்கள் துணை நிற்போம். உங்க குழந்தையா இருந்தாலும் அது எங்க குழந்தை தான். அதை சாதியா வைக்காதே, அதை நல்லா படிக்க வைங்க, உருப்படியா வரட்டும். இந்த சாதி, மந்திரம், சாமி, மணியாட்டுறது இதெல்லாம் உங்களோட வைங்க. வர்ற குழந்தைங்க நிம்மதியா வாழ விடுங்க.